ஆனா இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டால் அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னுடைய ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். உங்களுடைய மென்டரா, உங்களுடைய குரு மாதிரி, உங்களுடைய அண்ணன் மாதிரி, உங்க அப்பா மாதிரி பியூட்டிஃபுல்லா டிராவல் பண்ண போறேன். அப்ப என்னுடைய ஐடியாவே ஒரு 1000, ஒரு 200-300 பேர் தமிழ்ல சொல்லி கொடுத்து ஒரு 200-300 பேர்த்த நம்ம ஒரே வருஷத்துல 5-15 மடங்கு ஜெயிக்க வைக்கிறேன். அடுத்தது ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, த்ரூ தி வேர்ல்ட் ஒரு 500 கோடி பேர் இருக்காங்க. இந்த 500 கோடி பேர்த்துல ஒரு 3000 பேருக்கு நான் சொல்லி தர போறேன். அந்த 3000 பேர்த்திட்டு 10% ஷேர் வாங்க போறேன். அப்ப என்னுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட நிறுத்த போறது இல்ல, நான் ஒரு 2000 ஏழைகளை செலக்ட் பண்ணி அந்த ஏழைகளுக்கு கத்து கொடுத்துருவேன். ஒரு 2 இயர்ஸ்ல 2 வருடம் மட்டும்தான் இந்த தியானத்தை கத்து கொடுப்பேன். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து தான் கத்து தருவேன். கெட்டவங்க கத்துட்டாங்கன்னா ஆபத்தா போயிடும். ஆகவே நான் இந்த ரிஸ்க் நிறைய நாளைக்கு எடுக்க போறது இல்ல. இந்த தியான முறையை, இந்த வெற்றி முறையை, இந்த லட்சியத்தை அடையக்கூடிய முறையை, இந்த பணக்காரன் ஆகக்கூடிய முறையை, உதாரணத்துக்கு நம்ம ஒரு 500,000 பேருக்கு நம்ம கத்து கொடுத்தோம்னா உலகத்துல இருக்கிற முதல் 100 பணக்காரன் இல்ல, 100 பேர் ஜெயிச்சவங்க எங்கிட்ட கத்துக்கிட்டவங்க 50 பேர் உள்ள இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பாத். இதுல யாராவது கெட்டவங்க வந்தாங்கன்னா ஆபத்தா போயிடும். அதனால ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். ஏன்னா இதை முடிச்சுட்டு நான் ஒரு அப்பாவா வாழணும், நிறைய புக்ஸ் எழுதணும், நிறைய தியானத்தை பத்தி எழுதணும், எனக்கு ஒரு வாழ்க்கை துறை வேணும். ஏன்னா வயது 60, ஆனா ஒரு 30-35 வயசுக்கான ஃபிட்னஸ் இருக்கு. நான் நிறைய டிராவல் பண்ணணும். இன்னொரு 30-40 வருடங்களுக்கு இருந்தேன்னா இந்த உலகம் அழியும் வரைக்கும் என் பெயரை இதுல பதிச்சுட்டு போயிருவேன். உண்மையாலுமே நண்பர்களே, யாருக்குமே தெரியாத வெற்றி ரகசியம் எனக்கு தெரியும். அதை இப்ப ஏற்கனவே ஒரு 10-15 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். என் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன். அது அவங்களுக்கு அறகுறையா. ஆனால் ரியலி யூஎஸ் பீப்புளுக்காக சொல்லி கொடுத்துட்டேன், யூகே பீப்புள் சொல்லி கொடுத்துருக்கேன், சிங்கப்பூர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய வெற்றி நோக்கி அவங்களா போயிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் இதுல கம்பைன் ஆகி ஜாலியா டிராவல் ஆகலாம். ஏன்னா ஒரு 200 தமிழர்களுக்கு சொல்லி தர போறேன். அடுத்து ஒரு 1000-2000 ஏழைகளுக்கு, நடுத்தர குடும்பத்துக்கு நான் ஃப்ரீயா சொல்லி தர போறேன். ஒரு 2000-3000 ஃபாரினர்ஸ்க்கு, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு நான் ஆங்கிலத்தில் சொல்லி தர போறேன். இதன் பிறகு இதற்குள்ளாரையே என் குழந்தையோட நான் டிராவல் பண்ணணும். இன்னொரு திருமண வாழ்க்கைக்குள்ள போயாக வேண்டி இருக்குது. தனிப்பட்ட அந்த உடல் உறுதி தேவைப்படுது, மனத்தெளிவு தேவைப்படுது. இன்னும் நன்றாக வேகமாக டிராவல் பண்ணியான என் குழந்தைகளுக்கும் எனக்கும் நல்ல தோழி தேவைப்படுறாங்க. சோ என்னுடைய லைஃப் another 30-40 years I want to travel. ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துருக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கத்துறேன். ஆனால் நீங்கள் ஏழைங்கிற வேஷத்தை போட்டுட்டு எனக்கு மெயில் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தா நீங்க பணக்காரன் கண்டுபிடிச்சிருவேன், நான் உங்களை அவாய்ட் பண்ணிடுவேன். ஆகவே நடுத்தர குடும்பம், ஏழைகள் தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தாராளமாக இலவசமா சொல்லி தர்றேன். ஒரு 3 monthsல இருந்து 6 months கூட டைம் ஆகலாம். அது ஒரு ஜூம் கால் மாதிரி வச்சுக்கிட்டு 5 பேரா 10 பேரா சொல்லி கொடுத்து கடைசியில ஒரு நாள் ஒன்னா உட்கார வச்சு எல்லாம் கத்து கொடுக்குற பொழுது பெரிய லெவல்ல நீங்க ஜெயிப்பீங்க. உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதை நான் செய்யறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட் டைம் தான். 2025 டிசம்பருக்கு பிறகு நான் தொடர மாட்டேன். என் வாழ்க்கை பயணத்தில் இருப்பேன். என் வாழ்க்கை துணையோடையும் என் குழந்தையோடையும் நான் டிராவலிங் இருப்பேன். ஃபைன் நம்பர்.